வந்தாச்சு. இந்த தொழுவுக்கு வந்து எப்படி ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படிங்கிறதெல்லாமே பார்த்தீங்கன்னா, தனி வீடியோவா நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய் பார்க்காதவங்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. தொழுன்னு சொன்னோனே நெறைய பேர் மாட்டு தொழுன்னு நெனச்சிருப்பீங்க. இது மாட்டு தொழு இல்ல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரேஸ் மாடுங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேட்டை நாய்கள் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குதிரை இருக்குது. நாட்டு குதிரை. அதுக்கப்புறம் 2 செம்பறியாடு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பராமரிக்காங்க அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். ரேஸ் மாடு அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரேக்லான் ரேஸ்க்காக தான் இந்த மாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்களாம். இப்போ அதோட வண்டியில் வந்து நமக்கு வந்து கெட்டி காமிக்க போகிறாங்களாம். பார்ப்போம் வாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேக்லான் ரேஸ் வண்டி. இப்போ இதில் வந்து மாடை வந்து நமக்கு வந்து கெட்டி காமிக்க போகிறாங்க. நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் ரைட் பண்ணிட்டு வந்தாங்களாம். ஓயாமல் பண்ணால் டயர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நம்ம வந்து ரைட் பண்ணல. சும்மா அதை வந்து எப்படி கெட்டுவாங்க அப்படின்னு கெட்டி தான் காமிக்க போகிறாங்க நமக்காண்டி. இந்த ரேஸுக்காக மாடை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரெயின்லாம் பண்ணுவாங்களாம். என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடை வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டு நீச்சல் அடிக்க விடுவாங்களாம். இதே மாதிரி இன்னும் பல எக்ஸசைஸ் வந்து அதுக்கு கொடுத்து தான் வந்து ரேஸுக்கு கூப்பிட்டு போவாங்களாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ரேஸுக்காக. மாடை ரேஸ் விட்றதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பயிற்சிகள் வந்து செய்ய வேண்டியிருக்குமா. நம்மளே இப்போ ரன்னிங் ரேஸ் ஓடுறோன்னா எவ்வளோ உடற்பயிற்சி செஞ்சுட்டு போவோம். அதே மாதிரி தான் மாட்டுக்கும் வந்து நிறைய பயிற்சிகள் கொடுத்து தான் வந்து கூப்பிட்டு போவாங்களாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி இருக்குது. நமக்காக பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே செட் பண்ணிகிட்ருக்காங்க. இதான் பார்த்திங்கன்னா மாட்டை அடிக்கிற கம்பு. இதை அடித்தா தான் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ஓடும். கெட்டிகிட்ருக்காங்க அந்த பெட்டை வந்து உருவி ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 ரேஸ் மாடு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி 3 வந்து பார்த்துருப்பீங்க. மீதி 2 தான் இது. இப்போ வந்து நமக்கு வந்து அந்த அண்ணா வந்து கெட்டி காமிப்பாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துடைய ஒரு பார்ட்னர். மொத்தம் 2 பேர் பார்ட்னராக. இந்த அண்ணா அதில் ஒரு பார்ட்னர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த அண்ணா வந்து மாடை வந்து அவுத்து கெட்டி காமிப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடை வந்து கெட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாடை வந்து கெட்ட போகிறாங்க. நமக்காக இவங்க வந்து எப்படி ரேக்லான் ரேஸ்க்கு வந்து நாங்கள் வந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி சும்மா வந்து செட் பண்ணி காமிக்கிறாங்க. அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாலாம் இப்போ நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல இதில். இப்போ வந்து ரேக்லான் ரேஸ்க்கு மாடு 2ம் தயாராகிருச்சு. நம்ம இப்படியே கூப்பிட்டு போகலாம். ஆனால் நேற்று தான் போயிட்டு வந்திருக்கனால நம்ம வந்து இப்போ போக முடியல. ஆனால் கூடிய சீக்கிரம் நம்ம இங்கே வந்து மாட்டு வண்டியில் வந்து எப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணலாம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேட்டை நாயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 வேட்டை நாய் இருக்கான். அதில் ஒரு சில நாய்களை மட்டும் நம்ம இப்போ வந்து பார்ப்போம். நாய்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சிட்ருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஊரில் எப்படி வேட்டை நாய் வளர்க்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ஒரு தொழிலில் எப்படி வேட்டை நாய் வளர்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேட்டை நாய்க்கு வந்து கண்டிப்பாக கறி சாப்பாடு தான் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நிறைய நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா பெடிகிரி தான் வேணும்னு கேட்கும். அப்புறம் நம்ம வந்து கறி இல்லாமல் அந்த நாய்க்கு வந்து சோறே ஃபீட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வேட்டை நாய்க்கெலாம் அந்த பிரச்சனையே கிடையாது. எல்லா நாய்க்குமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சோறு வச்சா கூட சாப்பிட்டுக்கிடும். நம்ம வந்து நார்மலாக நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே இதை அதுக்கும் வந்து ஃபீட் பண்ணிடலாம். அதனால் இந்த வேட்டை நாய் வளர்த்திங்கன்னா அந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்து இருக்காது. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது வேட்டை நாய் வளர்க்குறதுனால. இவங்க வந்து எதுக்காக 15 வேட்டை நாய் வளர்க்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இனம் வந்து ரொம்ப அழிஞ்சு போயிட்டே இருக்குது, யாருமே விரும்புறதில்லை அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இவங்க வந்து 15 வேட்டை நாய் வளர்த்துட்ருக்காங்களாம். இன்னும் நிறைய வாய்ப்பு கிடச்சா வளர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு சம்மந்தமாக மட்டும்தான் வச்சுருக்காங்க. நாட்டு வேட்டை நாய் வச்சுருக்காங்க, நாட்டு ரேக்லான் ரேஸ் மாடு வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு குதிரை தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. அப்புறம் செம்பறியாடு, நம்ம நாட்டோட இனங்கள் மட்டும்தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லணும்னு தெரில. இது இவங்களுக்கு வந்து இது மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபிஷ் லவர்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தெரியும். அவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபிஷ் வாங்கிட்டோன்னா கண்டிப்பாக மனசு விடாது, அடுத்து ஒரு 2 மீன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி ஆகும். அதே மாதிரி தான் இவங்களும் நாட்டு சம்மந்தமாகங்கிறதுல வந்து இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வெறியில் இருக்காங்க. இங்கே வேட்டை நாயெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா செம்ம ஷார்ப்பாக இருக்குது. நம்ம வந்து நைட் நேரம் தெரியாமல் இந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம்னா ஆள் கண்டிப்பாக காலி ஆயிரும். அந்தளவுக்கு இருக்குது. பயங்கரமாக ஆக்டிவாக இருக்குது. 15 நாய், அதுவும் இல்லாமல் ஆளே காலி பண்ணிடும். அவங்க இருக்கும்போது நம்ம போய் பக்கத்தில் தொட்டால் எதுவுமே செய்யாதான். அவங்க இல்லாதப்போ தொட்டோம்னா
நம்மளை வந்து சும்மா விடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது செம்பரி ஆடு. இவங்க வந்து செம்பரி ஆடு எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வளர்த்து வந்து சேல்ஸ் பண்ணுவாங்களாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய செம்பரி ஆடு வச்சுருந்தாங்களாம், 60க்கு மேலே வச்சுருந்தாங்களாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடுச்சான், 2 மட்டும் தான் வச்சுருக்காங்களாம். இந்த 2 செம்பரி ஆடுமே பார்த்திங்கன்னா ஆண் தானா, எதுக்காக அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். செம்பரி ஆட்டை பற்றி சொல்லுங்கள். ஆனால் செம்பரி ஆடு வந்து நாங்கள் ஒரு ஆசையாக வளர்க்கோம். நம்ம நாட்டில் உள்ள ஆடு, நம்ம தமிழ்நாட்டில் உள்ளது. இது ஒன்று சண்டைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நாங்கள் வந்து ஒரு பாசமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், வளர்த்துக்கிட்டு இருக்கோம், வளர்த்து சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணுறீங்க. ஆமாண்ணா. அப்போ உங்கள் நம்பர் கீழே கொடுத்து கஸ்டமர் ஃபோன் போட்டாங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஆடாக நல்ல ஆடாக எடுத்து கொடுக்கலாம்ண்ணா. சூப்பர்ண்ணா. ஆடுகள் நிறைய கடை ஆடுகள் இருக்குது. நம்மகிட்ட நல்லா பயிற்சி கொடுக்குற ஆடுகளும் இருக்குது. ஆமாம், சண்டைக்குரிய குட்டிகளும் இருக்குது. ஸோ கேட்குறவங்களுக்கு நாங்கள் நல்ல பொருளாக எடுத்துக்கலாம். ஓகே, செம்பரி ஆடை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது நாட்டு குதிரை வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவும் பாசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோடைய குதிரையாம். இது வந்து பார்த்திங்கன்னா பந்தயத்துக்கெலாம் முன்னாடி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். இப்போ கொஞ்சம் காலமாக இதுக்கு வந்து பந்தயம் வைக்கிறது இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆசைக்காண்டி வளர்த்துட்ருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதோட பெருசாக 4 குதிரை வந்து வச்சுருந்தாங்களாம். நாட்டு குதிரை தான் வச்சுருந்துருக்காங்க, பந்தயத்துக்காண்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பந்தயங்கள் வந்து நடக்கும் தூத்துக்குடியில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது இல்லை, அதனால் 4 குதிரை தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கூட, சாப்பாடெலாம் நிறைய போட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆசைக்காண்டி ஒன்று மட்டும் வளர்த்துட்ருக்காங்க. மற்றபடி மற்ற எல்லாத்தையுமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்களாம். அதோடைய வண்டி கூட சேல்ஸ் பண்ணிட்டாங்களாம். இப்போ சும்மா ஆசைக்காக ஒரே ஒரு குதிரை மட்டும் வச்சுருக்காங்க. இந்த குதிரை இன்னும் நிறைய வித்தைகள்லாம் பண்ணுமா, அதில் 1-2 தான் நமக்கு பண்ணி காமிப்பாங்க. இப்போ இந்த குதிரை வந்து அந்த அண்ணன் பின்னாடி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.